திருவண்ணாமலையில மண் சரிவு ஏற்பட்டு வீட்டுக்குள்ளாக 7 பேர் அந்த கொண்ட குடும்பம் மாட்டிக்கொண்டது. அதிலே பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் 2 பேர் உள்ளே இருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்தாச்சு. மூன்றாவது முறையாக மண் சரிவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது, மீட்பு பணிகள் தொடர்ந்து தாமதம் இருக்கிறது என்று செய்தி போடுகிறார்கள். அதே 2ஆம் தேதி காலையில் நீங்கள் வேண்டுமானால் அன்பில் மகேஷ் பக்கத்தை இப்பொழுது எடுத்து பாருங்கள். எக்ஸ்தலத்துல முதல்வருக்கு சால்வை போட்டு தன்னுடைய பிறந்த நாளை மிகச் சிரித்து மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார் அன்பில் மகேஷ். அந்த குழந்தைகள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்பதால் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். பள்ளிக்கூட குழந்தைகள் உட்பட தாய் தகப்பன் உட்பட குடும்பம் மாட்டிக்கொண்டிருக்கிறது, மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறது. கடைசி நொடி வரை நான் யாருக்கு வாக்களித்தேனோ அந்த அரசாங்கம் என்னை காப்பாற்றும் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். புரியுதுங்களா? இங்க நீங்க சால்வை போட்டு பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்னீங்க உதயநிதியுடைய பக்கத்தை எடுத்து பாருங்க. டிசம்பர் 2024 2ஆம் தேதி உதயநிதியுடைய பக்கத்தை எடுத்து பாருங்க. அங்கே போனவர் அந்த மீட்பு பணிகள் அங்கே இன்னும் முடிவே இல்லை. பத்திரிகையில் அடுத்த நாள் செய்தி இருக்கும், முடியல. மரியாதைக்குரிய ஆசிரியர் வீரமணி அவர்களுடைய பிறந்த நாள் அன்றைக்கு அவருக்கு கொண்டு வந்து பொன்னாடை போர்த்தி அவரோடு சிரித்து படம் எடுத்துக் கொண்டிருக்கிற காட்சி வந்திருக்கு. இருக்கிறது அவரே போட்டிருக்கிறார். ஒரு குடும்பம் இப்படி மாட்டிருக்கு, பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கான பேர் மரணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற சூழல் நடந்த ஒரு டிசாஸ்டர் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற போது அட குறைந்தபட்சம் இந்த ஆண்டு என்னுடைய பிறந்த நாளை நான் கொண்டாடுகிற மனநிலையில் இல்லை. என்னுடைய பள்ளி கல்வித்துறை சார்ந்த அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற 2 குழந்தைகளுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிற போது என்னால் எப்படி கொண்டாட முடியும் என்று சொல்லியிருந்தால் நீங்கள் இப்பொழுது போடுகிற எல்லா வேடத்தையும் நாங்களும் மேற்கொள்வோம். கருணை என்பது கடுகளவும் இல்லாதவர்களால் தான் இப்படியான சம்பவங்களை நிகழ்த்த முடியும். நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் திமுகவை சேர்ந்தவர்களுக்கு கருணை என்பது கடுகளவும் இருந்ததில்லை.